என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை முருகா. இன்றைக்கி நான் கேரளாவில் இருக்கிற ஒரு கோவிலை பற்றி சொல்ல போகிறேன். மஞ்ச் பாலமுருகன். கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்குது இந்த மஞ்ச் சுப்பிரமணிய சுவாமி கோவில். பாலகனாக இருக்கும் இந்த முருகனுக்கு பக்தா பூக்கு பதிலாக மஞ்ச் சாக்லேட்டுகளை தான் மாலையாக போடுறேன். இந்த கோவிலோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கோவில் பல நூறு வருஷங்களுக்கு பழமையானது. இங்குள்ள மூலவர் பாலமுருகன். இந்த உலகம் பூரா நிறைய இந்து கோவில்கள் இருக்குது. உதாரணமாக திருப்பதியில் என்ன பிரசாதம்? லட்டு. பழனியில் பஞ்சாமிர்தம், ஸ்ரீரங்கம் அக்கார வடசல், இன்னும் ஒரு சில கோவிலில் சக்கரை பொங்கல், புளியோதரை, அந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் போடுறேன். ஆனால் இங்கே இருக்கிற கோவிலில் முருகனுக்கு மஞ்ச் சாக்லேட்டு தான் பிரசாதமாக போடுறா, மாலையாக போடுறா. என்னாச்சு? 2008ஆம் வருஷம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் குடியிருந்தா. அவளுக்கு ஒரு குறும்புக்கார குழந்தை. ஒரு நாள் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு கோவிலில் இருக்கிற எல்லா மணியும் அடிக்க ஆரம்பிச்சுது. அது கார்த்திகேயரோட கருவறைக்குள்ளே போச்சு. மூலவரோட ரூம்குள்ளே போயிடுது. அதை பார்த்து அவனோட அம்மா அப்பா அந்த குழந்தைய அடித்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டான். அன்றைக்கி ராத்திரி அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமையே போயிடுது. குழந்தை ரொம்ப அழகுது. ராத்திரி பூரா முருகனோட பேரை மறுபடியும் முணுமுணுத்துண்டே இருக்குது. இது ரொம்ப சாதாரணமாக தான் நினச்சா அந்த குழந்தையோட அம்மா அப்பா. மறுநாள் சரின்னு குழந்தைய கூட்டிகிட்டு எதுக்கும் கோவிலுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டுன்னு கோவிலுக்கு போனான். போகும்போது பூ, சந்தனம், கற்பூரம், இன்னும் பல சாமான் பூஜை பொருட்கள்லாம் எடுத்துட்டு பகவானுக்கு காணிக்கையாக எடுத்துகிட்டு போனான். அழுதுட்டு இருக்கிற குழந்தைய நிறுத்துறதுக்காக குழந்தைய சமாதானப்படுத்த மஞ்ச் சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டான். அப்போ அழுதுட்டு இருந்த குழந்தை கோவில் கற்பகிரகத்துக்கு போச்சு. அங்கே அவளோட பெற்றோர்கள் என்ன பண்ணா, தாங்கள் கொண்டு வந்திருந்த காணிக்கையெல்லாம் பகவான் முன்னாடி வச்சா. உடம்பு சரியில்லாத இந்த குழந்தை தொடர்ந்து அழுதுண்டே தான் இருந்தது. அழுகையை அது நிறுத்தலை. அப்போ இந்த அதிசயம் நடந்தது. விடாமல் அழுதுட்டு இருந்த குழந்தை முருகனோட விக்கிரகம் பக்கத்தில் இருந்து பகவான் முன்னாடியே தான் கையில் இருந்த சாக்லேட்டை பிரசாதமாக வச்ச உடனே குழந்தையோட அழுகை நின்று போச்சு. கொஞ்ச நாளில் குழந்தையோட உடம்பும் மெல்ல மெல்ல சரியாயிடுது. இந்த அதிசயம் காட்டுத்தீ மாதிரி பரவித்து. அப்போதிலிருந்து உள்ளூர் பக்தா முருகனுக்கு மஞ்ச் சாக்லேட்டு பிரசாதமாக கொடுக்க தொடங்கிட்டான். மற்ற கோவிலை போல் இந்த கோவிலுக்கு வெளியில் பூ மாலை, தேங்காய் மற்றும் பூஜை பொருள்கள் விற்கும் கடைகள்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. எல்லா கடையிலையும் பார்த்தாக்கா மஞ்ச் சாக்லேட்டோட மாலைகள் தான் தயாராக இருக்குது. அதனால் இந்த முருகனுக்கு பேர் மஞ்ச் முருகன்.